ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு மாற்றங்கள் ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஜோதிடர்கள் ஜோதிடத்தை அப்படியே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை அப்படியே சொல்லாமல் நிறையா கொஞ்சம் அதில் புரிதல் அதெல்லாம் நம்ம இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நிறைய ஜாதகங்களில் அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது சரியாக இருக்கா அப்படின்னலாம் இப்போது நிறையா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சரியாக இருந்தால் மட்டும்தான் வெளியே சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா? அதில் ஒரு ஜோதிடர் அவர் யோசிச்சிருக்காரு. அது யோசித்ததுனால அவருக்கு அது சரி அப்படின்னு பட்டதுனால அதை வெளியவும் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா? அது என்ன, அவர் என்ன சொன்னார், அதுக்கான அர்த்தங்கள் என்ன, அதை கேபி முறையில் நம்ம எப்படி அப்ளை பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவர் பேசின ஆடியோவை உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவர் பேசியிருக்கிறத கேளுங்க. பலமாக இருந்தால் பலம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் ஆட்சியான பலம், உச்சமான பலம், நீசமானாலும் பலம். என்ன சார் நீசமான பலமா? ஆமாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் துளாராசியில் சூரியன் நீசமாகுது. பெரிய பெரிய அதிகாரிகளுடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீசமான சூரியன். அப்போ நீசமான சூரியன் அரசியலை கெடுக்குமே, அரசு கெடுக்குமே அப்படின்னு சொல்லி தன்னால ஜோசியர்கள் சொல்லிட்டு வந்தாங்களே சார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கே சார் அப்படின்னா அதுதான் ஜோசியம். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமானாலும் பலம் தான், அதுக்கு நேர் இணையான பலம் நீசமும் தான். உடனே நேர் இணையான பலமின்மைன்னு நம்ம ஜோசிக்காரங்க சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை, ரெண்டுமே ஈக்குவல் பவர், ரெண்டுமே முக்கியத்துவம் அடைஞ்சிருக்குன்றத அழுத்தி சொல்லுதுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல சூரியன் என்ற கிரகம் பலமாக இருந்தால், பலம்னா என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேட்டிங்க இல்லையா, அவர் என்ன யோசிச்சிருக்காருன்னு பாங்க. சூப்பராக யோசிச்சிருக்காரு, அவருக்கு தோணியிருக்கு. சரியா? இதுதான் ஜோதிடம் ஃப்ரெண்ட்ஸோ. அதாவது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லி கொடுத்த விஷயங்கள் நம்ம சரியாக இருக்கா, அதாவது நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்குறப்போ அது சரியாக இருக்கா அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெளிவாக இருக்கணும். அது சரியாக இல்லாதப்போ அதை சொல்ல நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கணும். என்னடா இது இப்படி இல்லையே. ஆனால் இப்போது ஒருத்தங்க நம்மக்கிட்ட உட்காந்து ஜாதகம் பார்க்க கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேட்டால், நான் ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருக்கேன் மேடம் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஆனால் அவருக்கு சூரியன் கேபி முறைப்படி சூரியன் நல்லா இருக்கு, ஆனால் அந்த சூரியன் துலாத்தில் தான் இருக்குது. அப்போ எப்படி ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருக்க முடியும்? அவருக்கு ஜீப் கொடுத்துருக்காங்க, ஜீப்புக்கு டிரைவர் கொடுத்துருக்காங்க, நல்ல சேலரி. அவங்க மிஸ்ஸஸ் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், மிக சிறப்பாக நல்லா செலவு பண்ணி நல்லா ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபேமிலி. அது கொஞ்சம் நார்மலான ஃபேமிலி. அவங்க வந்தது அவர் படிக்கிறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தவர். ஆனால் இப்போ அவர் அந்த வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் அதில் நல்ல வருமானம் வர்றனால தான் அவங்க நல்லா வீடு கட்டி நல்லா இருக்காங்க. அப்போது அதில் அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறதும் அர்த்தம் ஆகுது. அப்போது எப்படி அவர் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? ஆனால் கேபியில் அந்த பிரச்சனை இல்லை எனக்கு. அதனால் நான் அதுக்கு பலன் நான் சொல்லிடுறேன். அதே விஷயத்தை தான் மிக சிறப்பாக இந்த ஜோதிடரும் கேட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொல்ல வர்றது என்னென்னா, அந்த நீச்சம் அப்படின்னு சொன்ன இடத்துல சூரியன் இருக்குது, அதாவது துலாத்தில் சூரியன் நீச்சம். ஆனால் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் பெரிய பதவிகளில் இருக்கிறவங்களும், இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்னா, கவர்மெண்ட் அப்படின்னா அரசாங்கத்தில் உயர் பதவி வேணும்னா அவங்க ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப நல்லா இருக்கணும். இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 100 தடவையாவது நான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன். சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட்டில் ஒரு உயர் பதவிகளில் உட்கார முடியும். நான் இந்த விஜய் அவர்களோட ஜாதகத்தை போட்டு அவர் அரசியலில் நல்லா வருவார் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசனே அவருடைய சூரியன் புறம் சார்ந்து, இவங்க கூட சொல்லாத விஷயங்கள், பாரம்பரியத்தில் இல்லாத விஷயம், அகம்புறம் அப்படிங்கிற விஷயத்தை கேபியில் தான் எடுக்க முடியும். அப்படி கேபியில் சூரியன் மிக சிறப்பாக புறம் சார்ந்து, அதாவது தொழில்
அப்படிங்கிற விஷயத்தில் எடுக்கலாம் அப்படின்னு புறம் சார்ந்து சூப்பராக இருக்குது விஜய் அவர்களுக்கு. அதனால் அவருக்கு வந்து அதாவது ஒருத்தரை மிரட்டணும்னு அவசியம் இல்லை, நம்ம சத்தம் போட்டு ஒருத்தரை மிரட்டணும்னு அவசியம் இல்லை, இப்படி கண்ணில் பார்த்தாலே அந்த பவர் இருக்கணும். அந்த மாதிரி சூரியன் மிக சிறப்பாக இருக்கிறது விஜய் அவர்களுக்கும். சூரியன் நல்லா இருந்துச்சு, அதாவது சூரியன் வல்லத்தன்மையோட விஜய்க்கு இருக்குது, சூரியன் நல்ல தன்மையோட திரு ரஜினி அவர்களுக்கும் கமல் அவர்களுக்கும் இருந்துச்சு. அதனால தான் அவங்க வந்து ஒரு உச்சியில் இருக்காங்க, இடத்துல இருக்காங்க, எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது வந்து பவராக இல்லை, ஒரு 4 பேர்த்த வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அதில் பவர் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க, ஆனால் ஆளுமை செய்யக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவராகவும் இருக்கார், ஆளுமை செய்யக்கூடிய இடத்துலையும் இருக்குது. அவரோட சூரியன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல நான் சூரியன் பற்றி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சூரியன் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட்டில் நல்ல பொசிஷனில் வேலை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நல்ல சேலரியும் நல்ல மரியாதையும் இருக்கும். ஓகேங்களா? அப்போது துலாத்தில் நீச்ச சூரியன் தானே, இவரோட சந்தேகம் அதுதான். துலாத்தில் நீச்ச சூரியன் இப்படி பவர்ஃபுல்லான இடத்த கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவருக்கு சந்தேகம் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உச்ச சூரியனும் பவர் கொடுக்கும், நீச்ச சூரியனும் பவர் கொடுக்கும். நீச்சம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக சூரியனுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வேணால் திரும்பி அது ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. அவர் அதை தான் சொல்கிறாரு, நீச்ச சூரியன் அப்படிங்கிறனால அது பவர் இல்லைன்னு இல்லை, அதுக்கும் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேங்களா? மிக சரி, கரெக்டாக அவருக்கு தோணிருக்கு, அவர் அதில் கவனமாக இருக்கார். நிறையா அப்படியே சொல்கிறத அப்படியே வாங்கி நமக்கு சொல்கிறதில்ல. ஓகேங்களா? இப்போது நிறைய விஷயங்கள், இப்போ ஒரு மியூசிக்னு எடுத்துக்கோங்க. அந்த காலத்தில் வந்து இந்த பாகவதர்கள்லாம் பாடுவாங்க. அப்படி பாடுறது வந்து நம்ம உட்காந்து கேட்குறப்போ நிறைய அதில் அந்த கமக்கங்கள் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விஷயங்கள் நிறையா வரும். நமக்கு வந்து அந்த பாட்டே ஒரு பாட்டு ஆரம்பித்தா ஒரு 5 நிமிஷம் ஆகும் அதை கடக்கிறதுக்கு, ஒரு லைனை கடந்து அவங்க போகிறக்கு 5 நிமிஷம் ஆகும். அவ்வளோ கமக்கங்கள் அதில் வச்சு தான் அவங்க பாடுவாங்க. இப்போ வந்து லைட் மியூசிக்னு வந்துருச்சு, அதே ராகம்தான், அதே தாளம்தான். ஆனால் அந்த கமக்கங்கள் அப்படி உள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த பாட்டை இப்போ இளையராஜா அவர்கள், ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எல்லாருமே வந்து அது மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாட்டோடைய வரிகளை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு புரிகிற மாதிரி அதில் ரொம்ப அந்த தாளம் அந்த விஷயங்கள் நிறையா இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துட்டாங்க. என்ன வேணுமோ அது மட்டும் அங்கே இருக்குது, அது வந்து நமக்கு புரியுது. சிந்து பைரவியில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் வந்து ஒரு பாட்டை வந்து தமிழில் பாடுவார். ஒரு மீனவர் வந்து அவருக்கு சங்கு வந்து ப்ரைஸாக கொடுத்துட்டு போவார். இங்கே தெலுங்கு கீர்த்தனைகளையெல்லாம் போய் சபையில் உட்காந்து பாடுவார். நிறையா பேர் அவங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சுட்டு சும்மா அதை காதில் மட்டும் கேட்பாங்க. அப்போது அவருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே உட்காந்து ஒரு பாட்டை வந்து புரிகிற மொழியில் ஈஸியாக பாடும்போது ஒரு மீனவரே, சாதா ஒரு படிக்காத ஒரு மீனவர், வயதான மீனவர் வந்து ஒரு சங்கை வந்து பரிசாக கொடுப்பார். அப்போ தான் அந்த மொழிக்கும் அது ஒரு சிம்பிளிஃபை பண்ண அந்த ஃபார்முக்கும் இருக்கிற இது அவருக்கு புரியும். அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே. இப்போ ஜோதிடம் அப்படின்னா பழைய முறையை அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதில் என்னென்ன சிறப்புகளை நம்ம சேர்க்க முடியுமோ அதை செஞ்சு இன்னும் துல்லியமாக சொல்லும்போது அது முழுமையான பலன்களை மக்களுக்கு கொடுக்கும். அவங்களும் ஜோதிடத்தை நம்புவாங்க. இப்போது இந்த விஷயத்தெல்லாம் இப்படி கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திக்கிற ஜோதிடர்கள் ஏதோ இதில் சரிப்பட்டு வரலையே, அப்படி இது வேறு மாதிரி ஏதோ பலன் எடுக்கணும் போல இருக்குன்னு யோசித்து இப்போ அவங்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லா ஜோதிடர்களும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து இன்னும் அந்த என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே அந்த ஜாதகத்தில் அப்ளை பண்ணி அதை மட்டுமே சொல்கிறவங்க இன்னும் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்தை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விஷயம் நடக்காமல் போகும். ஏன்னா இவங்க அப்ளை பண்ணி பார்க்குற அது என்ன இருக்கோ அப்படியே சொல்கிறதுனால சில விஷயங்கள் அங்கே நடக்காமல் போகும். அந்த விஷயங்களை மட்டும் பலனாக எடுத்துக்கிட்ட ஜாதகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஜோதிடர் தப்பு சொல்ல மாட்டாங்க, அவருக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஜோதிடமே தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த துறையே சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த துறையில் ஒருத்தர் மிக சிறப்பாக சொல்லலை அப்படிங்கிறது இல்லை விஷயம்.
அவங்க சொல்கிறது மொத்தத்தில் ஜோதிடர்களே சரியில்லை, யாருமே உருப்படியாக சொல்கிறதில்ல, ஜோதிடமே தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பலனை எடுத்ததை அப்படியே சொல்கிற சில ஜோதிடர்களுக்கு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு சரியாக புரிகிற மாதிரி இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதே போல் துல்லியமாக அவங்களுக்கு சொல்லிட்டா அவங்க ஜாதகம் பார்த்து சொல்கிறப்ப அந்த துல்லியத்தன்மையை யூஸ் பண்ணி சரியாக சொல்லுவாங்க. அப்போ ஜோதிடம் மேலும் மேலும் வளரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு நம்ம இன்னும் பழைய முறையவே நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அதில் உங்களுக்கு புரியும், நான் அதை தப்புன்னு சொல்லலை, பழைய முறை அப்படிங்கிறது தப்புன்னு சொல்லலை, அது உங்களுக்கு புரியுது, புரிஞ்சிச்சு. உங்களுக்கு மட்டும் புரிஞ்சால் பத்தாது இல்லையா, எல்லாத்துக்கும் அது புரியணும். ஜோதிடம் வளர்ச்சி அடையணும். நமக்கு ஒருத்தருக்கு மட்டும் புரிஞ்சால் போதும், நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருந்துட்டு நாளைக்கு நீங்கள் ஒரு நாள் அதெல்லாம் வயசாகிடும், நீங்கள் இறந்து போயிடுவீங்க. அப்போது நீங்கள் சொன்னது தானே அங்கே இருக்கும், அதில் துல்லியத்தன்மையெல்லாம் இருந்துச்சா அப்படின்னா உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த நுணுக்கங்கள் காணாமல் போயிடும் இல்லையா. அப்போ எப்படி அது எப்படி வளரும், வளர்ச்சி அடையாது. நம்ம துறை வளரணும், மிக சரியாக வளரும், துல்லியமாக வளரணும் இல்லைங்களா. அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அது சிறப்பாக அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லணும், அது புரிகிற மாதிரியும் இருக்கணும் இல்லைங்களா. அந்த தான் நான் இந்த விஷயத்தில் இவர் யோசித்தது அதுதான். அதாவது உச்சம் பெற்ற சூரியன் இருக்கிற ஜாதகர்கள் மிக சிறப்பாக ஒரு அரசாங்கத்துறையில் மேலதிகாரிகளாக இருக்காங்க. ஆனால் அதே நீச்சமடைஞ்ச இடத்துல துலாத்தில் சூரியன் இருந்தும் கூட அவங்க இந்த மாதிரி சிறப்பாக இருக்காங்க அப்படின்னா அப்போ உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் ஒரே பலன்தான் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஓகேங்களா. ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னா, துலாத்தில் சூரியன் இருக்கிற ஜாதகர்களும் நல்ல இடத்துல இருக்காங்க அப்படின்னா அது எப்படி நீச்சம்னு சொல்ல முடியும், அதனால நீச்சத்துக்கும் உச்சத்துக்கும் ஒரே பலன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இவருக்கு கேபி முறை இன்னும் அவர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்காததுனால அவர் பழைய முறையிலேயே என்ன எல்லாம் புதுமையாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக அதை சொல்கிறாரு. ஆனால் கேபி முறையில் மிக 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 துல்லியமாக ஒரு சூரியன் அகம் சார்ந்து இருக்கா, புறம் சார்ந்து இருக்கா, அது நல்ல தன்மையோடு இருக்கா, வல்லத்தன்மையோட இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் மிக மிக துல்லியமாக கிருஷ்ணமூர்த்தி ஐயா நமக்கு சிறப்பாக அந்த பலன் எடுக்கும் முறையை சொல்லி கொடுத்துருக்கார். ஓகேங்களா. அவர் உச்சம் நீச்சம் அப்படிங்கிற விஷயத்துக்கே போகலை. ஏன்னா சில இடங்கள் அது நீச்சம் அப்படின்னு நம்ம சொன்னால் அது இல்லைன்னு இன்றைக்கி இவர் ப்ரூஃப் பண்ணுறார் இல்லைங்களா. அப்படி நீச்சமாகிற சூரியனெல்லாம் இல்லை அப்படின்னு இவர் அதை தான் சொன்னார். அப்போது நீச்சம்னு இல்லை அப்படிங்கிறத தான் கேபியில் தெளிவாக முதலே சொல்லிட்டோம். அவர் சிறப்பாக அந்த விஷயத்தை எடுத்து கொடுத்தாரு. எங்கள் குருநாதர் திரு தேவராஜ் ஐயா, அதனால தான் நாங்கள் தேவசார ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் இதுக்கு ஒரு சாஃப்ட்வேரே கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால் எல்லாரும் இப்போ அவர் கிளாஸில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20,000-25,000 பேர்த்துக்கு அவர் கிளாஸ் எடுத்துட்டாரு. ஆனால் அதில் மிக சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு ஒரு நல்ல ஜோதிடர்களாக வளர்ந்துருக்காங்க அப்படின்னா ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 பேர்த்துக்கிட்டையும் நீங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் ஒரே பலனை தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு பலனையும் இன்னொருத்தர் ஒரு பலனையும் இன்னொருத்தர் ஒரு பலனையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பாரம்பரிய ஜோதிடர்கள் கிட்ட போய் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பலன் சொல்லுவார், இன்னொருத்தர் ஒரு பலன் சொல்லுவார், இன்னொருத்தர் ஒரு பலன் சொல்லுவார். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதில் இப்போ இந்த மாதிரி யோசிக்கிறவங்க ஒன்று சொல்லுவாங்க, எதுவுமே யோசிக்காமல் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே சொல்கிறவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த சொல்லி கொடுத்ததை கூட சரியாக உள்வாங்கிக்காதவங்க வேறு மாதிரி ஒன்று சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கேபி ஜோதிடர்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா, அதுவும் தேவராஜ் ஐயாவுடைய மாணவர்கள்கிட்ட நீங்கள் அந்த ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே பலன் சொல்லுவாங்க. சூரியன் எப்படி இருக்குங்க உங்கள் என் ஜாதகத்தில்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சரியில்லாமல் தாங்க இருக்குது அப்படின்னு, நல்லா இல்லை அப்படின்னா சரியில்லாமல் தான் இருக்குன்னு எல்லாரும் ஒரே மாதிரி பலன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அந்த ஒரு கலை எல்லாரும் ஒரே மாதிரி என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் அந்த கலை முழுமையான துல்லியமான வளர்ச்சியை அடையும். அதனால் அதுக்காக முயற்சிகளை தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோமோ தவிர அவங்கள குறை சொல்கிறோம், இவங்களை குறை சொல்கிறோம், இவங்களை தப்பாக சொல்கிறோம் அப்படியெல்லாம் கிடையாது. அதிலிருந்து இன்னும் துல்லியத்துக்கு வாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நீங்கள் கேபின்னா என்னன்னு பார்க்கணும். கேபி ஜோதிட முறை அப்படின்னா அதில் நாங்கள் பாரம்பரியத்தில் இருக்கிற எந்த விஷயங்களையும் மாற்றவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பாரம்பரியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே தான் இருக்கும்.
பலன் எடுக்கும் முறை அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும்தான் அதில் மாற்றம் இருக்கும். உங்களுக்கு அந்த விஷயங்களை நாளைக்கு பதிவில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லித்தரேன். அதாவது பாரம்பரியத்தில் என்ன இருக்குது, கேபியில் அதை எப்படி எடுத்திருக்கோம், அதான் பலன்கள் மட்டும் எவ்வளோ மாறுபட்டு வருது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவாக நாளைய பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருமே அதையும் பாருங்கள். அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு துல்லியமான முறை அப்படிங்கிறதும் அது எவ்வளோ இலகுவாக இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும். இவ்வளோ நிறையா படிக்கிற விஷயம் ஒன்று, குறிப்பிட்டதை மட்டும் படிக்கிற விஷயம் ஒன்று, அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் எவ்வளோ துல்லியம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக புரியும். நாளைக்கு பதிவை கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.